Hi everyone, welcome to our channel MK Arts Paradise. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆரி வர்க்ல நமக்கு லூப் செயின் ஸ்டிட்ச்னு ஒன்னு இருக்கு. லூப் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்திருக்கோம். பட் அதையே லூப் செயின் ஸ்டிட்சா ஒன்னு இருக்கு. அது எப்படின்றத பார்க்கறோம். அது எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா அது நமக்கு கை நல்ல பழக்கத்துக்கு வரும். இப்போ இந்த பேக் செயின் ஸ்டிட்சும் சரி, லூப் செயின் ஸ்டிட்சும் சரி, இந்த ரெண்டுமே நம்மளோட கை பழக்கம் ஆரி ஒர்க்குக்கு இந்த செயின் ஸ்டிட்சை போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு ஆரி ஒர்க்கு டோட்டலி நல்லா வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் செயின் போட்டு எடுத்துட்டேன். ஒரு பேக் செயின் போட்டுட்டு ஒரு செயின் எடுத்துட்டேன். இது எந்த மாதிரி நம்ம போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஒரு செயின் போட்டுட்டு இந்த லூப் எடுக்கிறேன். இந்த லூப்பு ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது, குட்டியாக எடுத்துகிறேன். இந்த எடுத்த லூப்பை பேக் சைடு திருப்பிட்டு அதோட சென்டரில் மறுபடியும் அதுக்குள்ளேருந்து ஒரு செயின் எடுக்கிறோம். இதுதான் நம்ம லூப் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு செயின் ஃபஸ்ட்டு போடுறோம், ஒரு மீடியமான செயின் போடுறோம். அடுத்த செயின் இப்படி எடுக்கிறோம். இந்த லூப்பை எடுத்துட்டு அதை பேக்கில் நம்ம இப்படி சுழட்டுறோம். சுழட்டிட்டு அந்த ஏற்கனவே எடுத்த செயினோட சென்டர் பகுதியில் இருந்து குத்தி நம்ம அதிலேருந்து ஒரு செயின் எடுக்கிறோம். இதுதான் நம்ம லூப் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு இப்படி லைட்டாக இப்படி சுழட்டி இப்படி கொண்டு போகணும். இப்படி கொண்டு போயிட்டு அதிலேருந்து ஒரு செயின் எடுத்துட்டு வரும்போது இந்த முன்னாடி இருந்த செயின் சிக்காமல் வெளியில் எடுக்கணும். இது ஈஸியாக எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்படி எடுக்கிறோம். இப்படி எடுத்துட்டு இதை பெருசாக கூட நீங்கள் இப்படி எடுத்து விட்டுக்கிங்க. இப்படி எடுத்து விட்டுட்டு அப்படியே உள்பக்கம் நீங்கள் எண்டு நாட்டு போடுறதுக்கு எடுப்பீங்க தெரியுமா, அந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு திரும்ப இப்படி கூட வந்துடலாம். இப்படி எடுக்கிறீங்க, அப்படி சுற்றிட்டு நம்ம எண்டு நாட் போடுற மாதிரியே எடுக்கிறோம். ஆனால் எண்டு நாட் போடுறது கிடையாது, அப்படியே வெளியில் வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். செயின் போடுறோம், அப்படியே சுழட்டுறோம். மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு செயினோட லூப்புக்குள்ளே போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு வரோம். இப்போ இது கழண்டுருச்சு. இப்போது மறுபடியும் எடுத்து அந்த செயினுக்குள்ளே ஒரு லூப் எடுக்கிறோம். அதை அப்படியே இப்படி பேக்கில் சுற்றுறோம். அந்த செயினோட சென்டரில் ஒரு லூப்பு மறுபடியும் எடுத்துகிட்டு திருப்ப வந்துடுறோம். இதுதான் லூப் செயின் ஸ்டிச் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த லூப் செயினுக்குள்ளே ரெண்டு செயினுக்குள்ளே போகணுமே தவிர்த்து ஒன்று இந்த சைடோ இல்லை அந்த சைடோ அந்த மாதிரி போயிடக்கூடாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிரிச்சுட்டு போட்டு காமிக்கிறேன். இப்படி எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த செயினுக்குள்ளேருந்து வரணும். திரும்ப பேக்கில் போகும்போது தான் அந்த செயினுக்குள்ளே தான் நம்ம எடுக்கிறோம். பேக்கில் போகிறோன்றதுக்குன்னா அந்த செயினை தாண்டி வெளியில் அவுட் ஆஃப் ஏரியாவில் நம்ம எடுத்துடக்கூடாது. இப்படி வெளியில் வரும்போதும் அந்த ஃபஸ்ட்டு போட்ட செயினை கழலாமல் நம்ம பார்த்துக்கணும். எடுக்கிறோம், பேக்கில் திருப்பி ஒரு செயின். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் இப்படி பிசிறு வருதுன்னு பார்த்தீங்க, பிசிறு கிடையாது, அது ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல போட்ட செயின் ரொம்ப குட்டியாக எடுத்துட்டேன். குட்டியாக எடுக்கும்போது அது என்ன ஆயிடுச்சுன்னா லாக் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நம்ம லாக் மாதிரி போட்டு நம்ம அதில் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் அதிலேருந்து எடுத்துட்டு இப்போ பண்ணுற பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த லூப் வரும். இந்த மாதிரி தான் பண்ணணும். பண்ணிவிட்டு அப்படியே செயின் போட்டு மறந்து போயிடக்கூடாது. நம்ம லூப் போட்டுட்டு தான் செயின் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய லூப் எடுத்துட்டும் நம்ம கீழே எடுக்கும்போது அதுக்குள்ளே அந்த லூப் சிறுசாக மாறிடும். இப்படியும் போடலாம். இல்லை நம்ம இப்படி போடும்போதே ஸ்மால் செயின் தான் வரும். அதை அப்படியே அந்த பக்கம் சுழட்டிட்டு இங்கே பாருங்கள், இப்படியே எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அது அழகாக நீட்டாக வந்துடும். இப்போ லாஸ்ட் டைம் ஒன்று போட்டு காமிக்கிறேன். லூப் எடுக்கிறேன். அந்த லூப்பையே அந்த சைடு திருப்பி மறுபடியும் ஒரு லூப்பு அதுக்குள்ளே இருந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியில் ஒரு சின்ன லாக் போடுறேன். ஏன்னா முடிக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் நம்ம வெளியில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு தான் நம்ம எண்டு நாட் போடணும். இப்போது லாக் போட்டுட்டேன். இப்போ நம்ம எண்டு நாட் போட போகிறோம். இப்போ எண்டு நாட் போடும்போது நமக்கு இந்த இடத்துலையே நம்ம முடித்தோம்னா தான் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போது இந்த ஃபுல் லூப் செயினும் நம்ம முடிச்சிட்டோம்.
இப்போ இதில் நமக்கு பேக் செயினுக்கும் லூப் செயினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேக் செயினில் ஒரு லாங் ஸ்டிச் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப உள்ளே போய் நம்ம ஒரு சின்ன லாக் போட்டு ரிட்டனில் வருவோம். இது என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு செயின் போட்டுட்டு இந்த லாக் போட எடுக்கிற செயினை திரும்ப உள் சைடுலேயே நம்ம குத்திட்டு அந்த குத்துனதுக்குள்ளேருந்து ஒரு லூப் எடுத்து நம்ம செயின் போடுறோம். இதுதான் லூப் ஸ்டிச்சுக்கும் நம்ம பேக் செயினுக்கும் ஒரு வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. அந்த பேக் செயினுக்கு என்ன ஷேப்ஸு என்ன டிசைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த 2 செயினும் யார் நீங்கள் பர்ஃபெக்டாக போட கற்றுட்ருக்கீங்களோ அவங்க தான் இந்த ஆரியோட நீடில் ஹேண்டில் பண்ணவும் த்ரெட்டு ஹேண்டில் பண்ணவும் சரியாக தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம்.